வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு முதல் தெரிவை எழுத போகிறீங்க. ஸோ சில பேர் ஓஎம்ஆர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கே மாட்டீங்க. ஸோ அஃபிஷியல் சைட்டில் ஓஎம்ஆர் சைட் கொடுத்துருக்காங்க, மாதிரி ஓஎம்ஆர் சைட்டு. விருப்பப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஸோ நம்ம ஓஎம்ஆர் சைட் எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம எப்படி தவறு பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தெரிஞ்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம பிளாக் பால் பாயிண்ட் பென், சரிங்களா? ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சீரியல் நம்பர் வந்துடும், சரிங்களா? இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நேம் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ நீங்கள் நேம் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எழுதலாம். ஸோ அது கேபிட்டல் லெட்டர் எழுதலாம், ப்ளஸ் எப்பயும் நார்மல் லெட்டரில் எழுதலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேம் ஆஃப் த கேண்டிடேட் எழுதணும். நீங்கள் கேபிட்டல் லெட்டர் எழுதுறது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ. ஸோ நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே அந்த போர்ட்லேயே எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். டேட் அண்ட் செஷன், சரிங்களா? முற்பகலா பிற்பகலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த போர்டுலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். யாருமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்களாக நிரப்ப வேண்டாம். தெரியலன்னா கேட்டுட்டு பண்ணலாம், அதனால் தவறு எதுவும் இல்லை, சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பினை கீழே உள்ள கட்டணங்களை கருமை நிறை பந்துமுனை பெண்ணால் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள பட்டத்தை கருமையாகும்னு போட்டிருக்காங்க. ஸோ வினாத்தாள் தொகுப்பு எண் கொடுப்பாங்க, மேலே அந்த நம்பர் எழுதணும், சரிங்களா? அந்த நம்பர் எழுதிட்டு அதுக்குரிய நம்பரை ஷேர் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது இன்விஜிலேட்டர் டு பி டார்க்டு பை த இன்விஜிலேட்டர். ஸோ அவங்க பண்ணணும், இது நீங்கள் தொட வேண்டாம். டு பி darkened by the invigilator with block in ball point. Candidate signature available in the space provided, yes or no. Candidate's left hand thumb impression available in the space provided, so yes or no. ஸோ இது அவங்க பண்ணுறதுங்க, நீங்கள் இது தொட வேண்டாம், சரிங்களா? அப்புறம் தேர்வரி உறுதிமொழி. ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் 2 உள்ள அறிவியலை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பின் உட்பட சரிபார்க்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் போடணும், தேர்வரின் கையொப்பம். ஸோ தேர்வரின் கையொப்பம் போடணுங்க இங்கே. ஸோ அடுத்து நம்ம டைரெக்டாக ஓஎம்ஆருக்கு வந்துடலாம். ஸோ ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணணும். மொத்தம் 200 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணில் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தவறு பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் 2 இது ஷேட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். 2 மார்க் 5 மார்க் குறைச்சி விட்ருவாங்க. ஸோ ஒன்றாவதுக்கு ஏன்னா ஏயில் மட்டும் ஷேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பொறுமையாக பண்ணாலே போதுங்க. ஓஎம்ஆர் எந்த வித பதட்டம் இல்லாமல் பண்ணலாம். இப்போ அப்டேட்டட் ஓஎம்ஆர் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் சம் போகிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஓஎம்ஆர் ஃபில் பண்ணிவிட்டு கீழே செக் பண்ணி பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடுக்குறி வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா, எஸ் ஆர் நோ தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நமக்கு நெகட்டிவ் மார்க் அது கிடையாது. ஸோ அதனால நீங்கள் 200க்கு நீங்கள் தெரியாட்டி கூட அட்டன் பண்ணலாம். எதையும் மிஸ் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அது 200 கொஸ்டினுக்கு நீங்கள் சேட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் 200 ஷேர் பண்ணிட்டுன்னா அவங்க நிறையா இருக்கிறதுனால எதுவும் ஷேர் பண்ண மட்டும் மறந்துடுவீங்க. அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 200 கொஸ்டினுக்கு 200 நீங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன் கொடுக்கணும், சரிங்களா? இல்லை அப்படிங்கிற நோன் கொடுத்துடணும், ஓகேவா? ஸோ இங்கே 200 இருக்குங்க. இதில் தான் நீங்கள் எல்லாருமே குழப்பமாகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கரெக்டாக அந்த விரலை வச்சுக்கிட்டு மூணாவது கொஸ்டினுக்கு தான் நம்ம ஷேர் பண்ணுறோமா அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை 3வது கொஸ்டின் போல் 4வது கொஸ்டினா 2வது கொஸ்டினா அப்படி ரிவர்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஓஎம்ஆர் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் கை நடுக்கம் உள்ளவங்களாம் இருப்பீங்க, அப்படியே கீழ்ச்சி விட்டு மற்ற இதுக்கு போயிடும், சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இடது கை பெருவல் ரேகை பதிவுகளில் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 1/2 மார்க் குறைக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்ட் தம்பு ரெசன் மட்டும் தான் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அந்த ஓவல் ஷேப்பில் இருக்குது, அதை ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணுறதோ ஷேட் பண்ணுறதோ எதுவுமே கூடாது, சரிங்களா? இது தவறான முறை. சரியான முறை பார்த்தீங்கன்னா இந்த முறையில் தான் பண்ணணும். கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும்.
அந்த கரும்பினுடைய பந்துமணி அதாவது பிளாக் பால் பயன்படுத்தி தான் கொண்டு போனுங்க. ஸோ ஒரு பேனாக்கு 2 பேனா கொண்டு போயிருங்க. தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறியீடுகள் மேற்கொள்வது தடை செய்யப்பட்டது. ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் அவர் கையப்படும் இடையில் ஸோ அதுக்கு வந்து மார்க் குறைச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்ட வினாத்தோப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடத்தில் சரியாக கைமையாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா புக்லெட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த புக்லெட் நம்பர் தான் நீங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. சரிங்களா? ரொம்ப யாரும் பயப்படவே தெரியல. ஸோ கடைசியில் சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் சைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சிக்னேச்சர், அப்புறம் வந்து உங்களுடைய சைனு, இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிடுங்க. இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கம்மியாகும், ரிஜெக்ட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக வந்து படித்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு பயிற்சி தான். ஸோ புதுசாக போகிறாங்க, சும்மா போய் எழுதி பார்க்க நினைக்கிறாங்க. இந்த ஒரு ப்ராசஸ்னாச்சும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு கூட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுற பற்றி ஓரளவு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்காணிப்பாளரோட கைடன்ஸ் கேட்டுக்கோங்க. தயக்கம் விடாமல் கூச்சப்படாமல் இருக்காங்க. அங்கே போய் பார்த்து எடுத்த உடனே பிளேடு எரேசரு எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் கிடையாது. ஆனால் எக்ஸாம் போகும்போது நல்லா சாப்பிட்டு போயிருங்க. கிறுகிறுன்னு வருது, மயக்க வருது அப்படி விழுந்துடாதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெம்பாக போய் அட்டன் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.